ஆமா, நான் தேடிக்கொண்ட பிரச்சனை தான். நான் தேடிக்கொண்ட பிரச்சனைக்கு அல்லாவோட உதவியை கொண்டு நான் தான் அதுக்கு தீர்வு காணணும்னு போராடிட்டு இருக்கிறேன், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நின்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நின்னு ஃபேஸ் பண்றவனையும் முயற்சி பண்றவனையும் கை கொடுத்து தூக்கி விடலாம் பரவாயில்ல, கையை தட்டி விட்டு குழி தோண்டி புதைக்காம இருக்கணும். அந்த வழியை செஞ்சுட்டு எப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரை முற்றிலுமா ஒழிச்சு விட்டுட்டு அவனை எழுந்துக்கவே செய்ய விடாம பண்ணிட்டு அவனை எந்த காசு பணமா அவன் பக்கத்துல நெருங்க விடாம பண்ணிட்டு அவன் மத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு காசை கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பான்? யாரு கொடுப்பா? எப்படி கொடுக்க முடியும்? நீதியை நேர்மையா செயல்படுத்த விரும்புறவனை கொஞ்சம் சரிக்கிட்டானா கை கொடுத்து மேல தூக்கி விடணும். அவனை முற்றிலுமா அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த குணம் என்ன குணம்? என்ன உங்களுக்கு அப்படி என் மேல வைத்தறிச்சல்? உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என் மேல பொறாம வந்துருச்சு? அப்படி என்ன? நீங்க ஒருத்தனை இப்படி ஒருத்தனை குழி தோண்டி புதைக்கணுங்கிற அளவுக்கு என்ன எண்ணம்? நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? அப்படி என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு? எவ்வளவு வன்மத்தை கக்குறீங்க? எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு கீழேயே. ஏங்க அவரை போட்டு இழுத்து 2:30 மணிக்கு உட்காந்து கமெண்ட் எழுதிருக்கீங்க? அவரை பத்தி வைத்தறிச்சலா? என்ன உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க. ஒருத்த அழியணும்னு இருக்கா? ஒருத்த சாவணும்னு இருக்கா? இல்ல செத்து போனா நிம்மதி அடைவீங்க? அன்னைக்கே கேட்டேன், ஒருத்தருடைய மௌத்து தான் உங்களுக்கு நிம்மதி கொடுக்குமா? என்ன செய்ய விரும்புறீங்க? ஒருத்தர் காசை வாங்கியிருக்கா, வியாபார தொடர்பு நடந்திருக்கு, கடன் வாங்கியிருக்கா, அந்த கடனை திருப்பி கொடுக்குறான், வியாபாரத்தை நஷ்டம் ஏற்படுச்சா அதை எப்படி சரி கட்டி அந்த காசை கொடுக்கணும்னு முயற்சி பண்றான். அதை செய்யறதுக்கு வழியை கொடுங்க. அல்லது ஒரு தரப்பை மட்டும் கேட்கறீங்க, இன்னொரு தரப்பை கேட்க மாட்டேங்கிறீங்க. என் தரப்புல ஒரு வார்த்தை இந்த மாதிரி காசு கொடுக்குற சொன்னாங்களே, இவங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? என்ன அடிப்படையில் வாங்கியிருக்கீங்க? எந்த அடிப்படையும் இல்லாம சும்மா வாய்க்கு அந்த மாதிரி உட்கார்ந்து எழுதிக்கிட்டும் வாய்க்கு அந்த மாதிரி மத்தவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய இந்த விதமும் எந்த அடிப்படையில் நியாயம்னு சொல்லி யார் வந்து நிப்பா? உங்க தரப்புல இருக்கக்கூடிய கேள்விகளை நான் கேட்டா நீங்க தாங்குவீங்களா? இவ்வளவு வருஷம் பொருளாதாரங்கிறீங்கல்ல, பொருளாதார குற்றச்சாட்டுங்கிறீங்கல்ல, எந்த அடிப்படையில் நடத்துறீங்க? சதக்கான கலெக்ட் பண்ற காசெல்லாம் எங்க நீங்க ஒண்ணு சேர்க்கிறீங்க? அதுல எப்படி நீங்க செலவழிக்கிறீங்க? இங்க அக்ரிமெண்ட் இருக்கு, வியாபாரம் கொடுக்கல் வாங்கலுக்கு இடையில 2 பேருக்கு இடையில பிரச்சனைகள் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி நடத்துறீங்க? அத்தனை சதக்காவுடைய காசு எங்க போகுது? பள்ளிவாசல் கட்ட போற சொல்லி இத்தனை வருஷம் கலெக்ட் பண்ணீங்கல்ல, அந்த காசெல்லாம் எங்க முறைப்படுத்தி செயல்படுத்தப்பட்டுச்சு? கேட்கவா கேள்விய? இன்ஸ்டிடியூஷன் வச்சு கேள்வி கேட்க வைக்கவா? பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? எந்த அடிப்படையிலுமே இல்லாம எவ்வளவோ என் மனசுல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் உங்களை பற்றி வந்துச்சு. பொருளாதாரத்திலையும் சரி, மத்த விஷயங்கள்லயும் சரி, எல்லாத்தையும் எல்லாம் ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டு இன்னொருத்தவங்களுடைய கண்ணி இருக்கு, இன்னொருத்தருடைய மான இருக்கு, நமக்கு தெரியாத விஷயத்த பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்கிறேன். தாவாவை காசுக்காக பண்றவன் இல்ல, தாவாவை சதக்காக கலெக்ட் பண்றதுக்காக பண்றவன் இல்ல. அழைப்பு பணியில் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி எந்தவித ஒரு பைசாவை கூட எதிர்பார்க்காம என்னுடைய சொந்த செலவுலையும் நான் சம்பாதிச்ச ஹலாலான வருமானத்திலையும் தாவாவை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி இருக்கும் போது கூட உங்களுக்கு ஒருத்தன் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல சறுக்கிறாங்கிற பட்சத்துல அவளை முற்றிலுமா அவளுடைய கண்ணியத்தை தரைமட்டமா ஆக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த குணம் யார் கற்றுக் கொடுத்த குணம்? இது உங்க மனசுல எப்ப ஆறப்போகுது? ஒருத்தருடைய மரணம் தான் ஆற வைக்குமா? நீங்க செய்த குற்றங்களை முதல்ல பாருங்க. உங்களை பத்தி வந்த அத்தனை குற்றச்சாட்டுகளை நான் இப்ப பேச ஆரம்பிச்சேன்னா நல்லா இருக்காது. அல்லாஹ்விடத்துல நீங்க தௌபா செய்யுங்க. நான் செய்யறேன். நான் அல்லாஹ் பயப்படணுமா? அல்லாஹ் பயப்பட வேண்டிய கடமை இருக்கு. நான் திருத்திக் கொள்ளணுமா? 1000 திருத்திக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கு. குறைகள் இருக்கு, 1000 குறைகள் இருக்கு. நான் மீளணுமா? 1000 முறை அல்லாஹ்விடத்துல மீளவணும் இருக்கு. ஆனா ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும் அவனை யாரு பயப்படுறா, யார் எந்த பிரச்சனையில இருந்து மீள ஆசைப்படுறா, யார் அவனுடைய பாதையில மீண்டும் திரும்பி வர ஆசைப்படுறான்னு சொல்லி உங்களை திருத்திக் கொள்ளுங்க. நான் இவ்வளவு நாள் இவ்வளவு கண்ணியத்தோட இருந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய, ஒரு மனிதனுடைய குடும்பத்தை முற்றிலுமா தரைமட்டமா ஆக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு செயல்படுறீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே எப்படி அந்த கண்ணியத்தை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் எனக்கு தெரியல.